இலங்கைக்கு ஒரு காலகட்டத்தில் பெருமை தேடி தந்த கிரிக்கெட் டீம் முன்னாள் தலைவர் அர்ஜுன ரணதுங்க, முன்னாள் அமைச்சர், ஊழல் மோசடி குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இப்போ அவருக்கு எதிராக ஒரு குற்றப்பத்திரம், அவருக்கு எதிராகவும் அவருடைய தம்பி தம்மிக்க ரணதுங்கவுக்கு எதிராகவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஒரு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றதான் இன்றைக்கு எல்லா ஊடகங்களையும் பேசப்படுற முக்கியமான ஒரு செய்தியாக மாறியிருக்கு. அவங்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு, அந்த வழக்கு விசாரணையில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்ன்றது மிக முக்கியமானது. இந்த சட்ட செயற்பாட்டில் அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு போயிருக்குன்றதை குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்ற செய்தி வெளிப்படுது. இந்த செய்திக்கு பின்னால பேசப்படாத இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தலைமறைவாகி இருக்கிறார். அவர் இலங்கையிலேயே இல்லைன்றதும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். 2017 ஆண்டு 2018 ஆண்டு காலகட்டத்தில் நடந்ததாக சொல்லப்படுற ஒரு மோசடி பற்றி தான் இந்த விசாரணையை சிஎபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஆரம்பிச்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் அமைச்சராக பதவி வகிச்சிருந்தவர், பெட்ரோலிய வளத்துறை அமைச்சராக இருந்தவர் அர்ஜுன ரணதுங்க. அண்ணன் பதவி வகிக்கிறாருன்னு சொன்னா, அமைச்சராக இருக்கிறாருன்னு சொன்னா, தம்பிக்கு ஒரு பதவி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, இது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமும் இல்லைன்ற மாதிரி தான் இலங்கையில் நாங்கள் பல சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி அர்ஜுன ரணதுங்க பெட்ரோலிய வளத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய தம்பி தம்மிக்க ரணதுங்கவுக்கு நீ பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவராக இருந்து கொள் என்ற மாதிரி ஒரு நியமனம் கொடுக்கப்பட்டிருந்தது. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய செயற்பாடு காரணமா 800 மில்லியன் ரூபாய், 80 கோடி ரூபாய் நட்டம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதை பற்றி தொடர்ச்சியான விசாரணைகளை நடத்தி வந்தது. அந்த விசாரணையினுடைய அடுத்த கட்டமா இப்ப விசாரணை எல்லாமே முடிஞ்சது. கிட்டத்தட்ட விசாரணைக்கு பிறகு வழக்கு என்ற ஒரு கட்டத்துக்கு போய், அந்த வழக்கும் அடுத்த கட்டத்துக்கு போய் நீதவான் நீதிமன்றத்தில் இருந்த வழக்குன்றது இப்ப மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா எளிமையா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா, நான் விளங்கி கொண்ட விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு வழக்கு விசாரணையில் ஒரு முக்கியமான கட்டம், முறைப்பாட்டாளர் தரப்பு இல்லாட்டி குற்றம் சாட்டுற தரப்பு அரச தரப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எதிராக இந்த மாதிரியான மோசடி குற்றச்சாட்டு இருக்கு, 80 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கு, அதை நிரூபிக்கிறதுக்கான போதுமான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி இந்த வழக்கை விசாரிக்கிற தரப்பு நம்புது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றதான் இதுல முக்கியமா. அந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்ட மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. சில நபர்களுக்கு எதிராக, எல்லாருக்குமே சிறை தண்டனை விதிக்கப்பட கேட்ட கிடையாது, இப்ப வரைக்கும் சந்தேக நபர்கள் தான் சட்டத்தின் பார்வையில். ஆனால் இந்த வழக்கு விசாரணையில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமானது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படலை என்றதை நாங்கள் பார்த்திருந்தோம். என்னென்னு கேட்டால், போதுமான ஆதாரங்கள் இருக்கா இல்லையா, சட்டமாதிபர் திணைக்களம் அதை நம்புதா இல்லையான்ற மாதிரி ஒரு சர்ச்சை போய்கொண்டிருக்கு. இன்னும் ஒரு சில நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சில வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. இப்ப நாமல் ராஜபக்சவினுடைய கிருஷி வழக்கு சம்பந்தமா, அந்த மோசடி சம்பந்தமா குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த சட்ட செயற்பாட்டில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படுறது என்றது மிக முக்கியமான ஒரு கட்டமா நாங்க பார்க்க முடியும். அந்த கட்டத்துக்கு அர்ஜுன ரணதுங்க, தம்மிக்க ரணதுங்கவினுடைய இந்த வழக்குன்றது வந்திருக்கு. 2017 ஆண்டு 18 ஆண்டு காலகட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதில் தான் 80 கோடி ரூபாய் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுது. அந்த தீர்மானம் என்னன்னு கேட்டால், அதுவரைக்கும் இருந்து வந்த நடைமுறையை மாற்றி புதுசா ஒரு நடைமுறையை கொண்டு வர்றாங்க. ஒரு மோசடியான நடைமுறைன்னு சொல்லி இலங்கையில் சொல்லப்படுற ஒரு விஷயம். ஒரு லாங் டேர்ம் பிளான் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு இருந்தது. யார்கிட்ட இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்யறது, எந்த காலகட்டம், எவ்வளவு விலைன்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அர்ஜுன ரணதுங்க பெட்ரோலிய வளத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவருடைய தம்பி அந்த பதவி வகிச்ச காலகட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கப்படுது. அந்த பிளானை எல்லாம் நாங்கள் ரத்து செய்வோம் எங்களுக்குன்னு சொல்லி அவசரமான தேவைக்கு விலை மனுவை கொடுத்து, டெண்டரை கொடுத்து 27 விலை மனுக்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இதன் மூலமாக தான் 80 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பிழையான தீர்மானம் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தம்மிக்க ரணதுங்க கைது செய்யப்பட்டு இந்த வழக்கு நடத்தப்பட்டிருந்தது. போன டிசம்பர் மாதத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. தம்மிக்க ரணதுங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். அவர் இரட்டை பிரஜா உரிமை இருக்கிற ஒரு நபர். அமெரிக்க பிரஜா உரிமையும் இருக்கு, இலங்கையினுடைய பிரஜையாவும் இருக்கிறார். 2 நாடுகளினுடைய கடவுச்சீட்டும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையில் டிசம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டிருந்தது. சிஎபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய சட்ட உதவி பணிப்பாளர் அனுஷ சம்பந்த பெரும அறிவிச்சிருந்தார். அர்ஜுன ரணதுங்கவும் இந்த சம்பவத்தில் மிக பிரதானமான ஒரு சந்தேக நபராக இருக்கிறாரு. அவரையும் கைது செய்யறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம், கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவோம் என்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த வழக்கு கடைசியாக நடந்தது டிசம்பர் மாதம். இப்ப கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது இந்த
வழக்கினுடைய அடுத்த கட்டத்துக்கு அது வந்து போயிருக்கு. ஆனால் அர்ஜுன் ரணதுங்க இது வரைக்கும் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாக இது வரைக்கும் கைது செய்யப்படலை. அவர் எங்கன்னு கேட்டால் வெளிநாட்டில் இருக்கிறார். வெளிநாட்டில் இருக்கிறார்னு சொன்னால் அதுல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கிறார் என்றது. அவர் எங்க இருக்கிறார் என்னன்றதை பற்றி எந்த விதமான தகவல்களும் இதுவரைக்கும் சொல்லப்படலை. அது அவருடைய தனிப்பட்ட விஷயமா இருக்க முடியும். ஆனால் ஒரு வழக்கு விசாரணை எதிர்நோக்கி இருக்கிற மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு நபர் வழக்கண்டைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அவர் எங்க இருக்கிறார், என்ன செய்கிறார், எப்போ வருவார் என்றதை பற்றின எந்த ஒரு தகவல்களும் சொல்லப்பட்ட மாதிரி ஊடகங்கள் எந்த இடத்துலையுமே செய்திகளை பார்க்க முடியல. இந்த வழக்கு விசாரணைக்கு வராம வெளிநாட்டில் அவர் தலைமறைவா இருக்கிறாரா, வருவாரா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இதுக்கு பின்னால் இருக்கு. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இன்னும் ஒரு அர்ஜுன மகேந்திரன் வந்து மத்திய வங்கி மோசடியில குற்றம் சாட்டப்படுற நபர் எங்க இருக்கிறார், என்ன செய்யறாருன்றது யாருக்குமே தெரியாது. சில போட்டோஸ் வந்து வெளிவந்திருந்தது. ஆனா இதுவரைக்கும் அவரை நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அது தோல்வி அடைஞ்சிருக்கு. அமெரிக்காவில் கதிரையிலிருந்து தவறி விழுந்த பசில் ராஜபக்சே இதுவரைக்கும் நாடு திரும்பாம இருக்கிறார். வழக்கு விசாரணையில சந்தேக நபர்கள் இருக்கிற நபர்கள் நாட்டுக்கு வர்றதுக்கு தயங்குறது இல்லாட்டி தலைமறைவாகிறதுன்றது இது ஒன்றும் புது சம்பவமோ புது விஷயமோ கிடையாது. இப்ப இவர் சார்பாகவும் இன்னைக்கு வந்து ஒரு கோரிக்கை நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. தம்பிக்கு ரணதுங்க சார்பா ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் முன்னிலையாகி இருந்தார். இவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமா ஒரு சலுகையை வந்து ஏன் கொடுக்க முடியாது என்ற மாதிரி கேட்கப்பட்டிருந்தது. பிணையில வந்து சில தளர்வுகளை ஏற்படுத்த முடியுமான்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. வெளிநாடு போறதுக்கு அனுமதி வேணும் என்றதான் அந்த கோரிக்கை. அவருடைய மனைவி வந்து சிகிச்சைக்காக வெளிநாடு போக இருக்கிறாங்க, அவங்களை கூட்டி போக வேண்டி இருக்கு, வெளிநாடு போறதுக்கு மட்டும் அனுமதி தாங்கன்ற மாதிரி கேட்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதி கொடுக்கப்பட்டா அவரும் நாடு திரும்புவாரா இல்லையான்றதும் அதுக்கு பின்னால் இருக்கிற இன்னும் ஒரு கேள்வி. அப்படியா இருந்தாலும் அதுக்கான அனுமதி இன்றைய நாளில் கொடுக்கப்படல. சிஏபக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி சொல்லியிருந்தார், இந்த வழக்கு வந்து குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, மேல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது பிரதம நீதவான் நீதிமன்றத்தில். இந்த நீதிமன்றத்தில் வந்து நீங்க கோர முடியாது, மேல் நீதிமன்றத்தில் கோர முடியும் என்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்ப நாங்க அங்க பார்த்துக்கொள்றோம் என்ற மாதிரி சாலிய பீரிஸும் சொல்லியிருக்கிறாரு. அங்க அவருக்கு பிணை கிடைக்குமா இல்லையான்றது இப்ப வந்து இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஆனா இது சம்பந்தமான ஒரு அறிக்கை வந்து மார்ச் மாதம் திரும்பவும் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. மார்ச் மாதம் 13ஆம் தேதி மேலதிகமான ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படணும் சொல்லியும் இன்றைய வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதவானால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு நபருக்கு பிணை கேட்கப்படுது, இல்லாட்டி வெளிநாடு போறதுக்கு அனுமதி கேட்கப்படுது. ஒரு நபர் அர்ஜுன் ரணதுங்க எங்கன்றதே தெரியாது. ஆனா குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட வழக்கு விசாரணை. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இந்த 30ஆம் தேதி இந்த வழக்குக்கான தீர்ப்பு கொடுக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. பலாங்குட கசப தேரிடம் திருகோணமலை புத்தர் சில விவகாரம் சம்பந்தமாக தான் இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அந்த சம்பவத்தோட தொடர்பு பட்டிருக்கிற 10 சந்தேக நபர்கள், 4 பௌத்த பிக்குகள், கசப்ப தேரர் உட்பட கல்யாண வம்ச தேரர் அந்த விகாரையினுடைய விகாராதிபதி உட்பட 4 பௌத்த பிக்குகளும் 6 பேரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விளக்கமறியல் உத்தரவு ரத்து செய்யப்படணும், அவங்க வந்து விடுதலை கிடைக்கணும், வெளியில வரணும், பிணை கொடுக்கப்படணும் என்ற மாதிரி கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுது. அப்ப இது சம்பந்தமான ஒரு உத்தரவு 30ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவு எப்படி இருக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர அந்த இடத்துக்கு போயிருந்தார். இதுக்கு முதல்ல கடைசியா இதே வழக்கு திருகோணமலை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் சரத் வீரசேகர வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தார். நாங்கள் சிங்கள பௌத்தர்களினுடைய பாதுகாவலனா இருக்கிற நபர்கள் சொல்லி காட்டிக்கொள்ற ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க. அந்த நபர்களில் மிக முக்கியமான ஒரு நபர் தான் சரத் வீரசேகர. இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் நீதிமன்றத்துக்கு முன்னால போய் ஊடகங்களுக்கு ஒரு கருத்து சொல்லியிருந்தார். 8 கோவில்கள் இருக்காம், இதே மாதிரியான சட்டவிரோதமான கோவில்கள். இந்த 8 சட்டவிரோதமான கோவில்கள் எங்க இருக்கு என்னன்றதை பற்றி எந்த ஒரு மேலதிகமான தகவல்களையும் அவர் வந்து வெளிப்படுத்தல. ஆனா இதே மாதிரி இந்த புத்தர் சிலையை அகற்றணும்னு சொல்லி நீங்க வந்து ஒற்றை காலம் நின்று கொண்டிருக்கிறீங்க. அப்ப இதே மாதிரி இருக்கிற இந்த கோவில்கள் சம்பந்தமாலாம் மேல் போலீஸோ கரையோர பாதுகாப்பு திணைக்களமோ அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காம இருக்கு, அந்த 8 கோவில்களையும் உங்களால் அகற்ற முடியுமா என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அந்த 8 கோவில்களினுடைய பட்டியல், அது சம்பந்தமா இருக்கிற சட்ட பிரச்சனை என்னன்றதை அவர் வெளிப்படுத்துவாரா இருந்தா அது வந்து பொதுமக்களுக்கும் தெரிஞ்சு கொள்றதுக்கு நல்லதா இருக்கும். அந்த
கோவில்கள் எங்க இருக்கு என்னன்றதை பற்றி யாருக்குமே தெரியாது. சரத் வீரசேகர கனவுல சொல்லி இருக்கிற ஒரு விஷயமான்றதும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார். சிங்கள பௌத்தர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருது, மற்றவர்கள் சம்பந்தமாக எல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல, சிங்கள பௌத்த மக்களினுடைய வாக்குகளால் தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், இந்த மாதிரி எல்லாம் செய்யப்படுறது பிழையான ஒரு விஷயம் என்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார். பலாங்கொட கசப்ப தேரர் வந்து சிறையில் அடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி சாப்பிடாம இருந்தார்னு சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த போராட்டத்தை கைவிட்டார்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருந்தது. இப்போ இன்றைக்கு அவரை பார்க்கறதுக்குன்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலர், அரசியல் தொடர்புகள் இருக்கிற நபர்கள் வந்து சிறைக்குள்ள போய் வெளியில வந்து ஒரு வாய்ஸ் கட் கொடுக்குறாங்க. பலாங்கொட கசப்ப தேரர் வந்து வைரஸ் காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்கிறாராம் சிறைச்சாலைக்குள்ள. அவரால் நடக்கவும் முடியாம இருக்கு, சாப்பிடவும் முடியாம இருக்கு, கதைக்க கூட முடியாம அவர் நடுங்கி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் ஐயோ கடவுளே என்ற மாதிரி தான் சிங்கள பௌத்தர்களுக்கு இருக்குன்னு சொல்லி வாய்ஸ் கட்டை வந்து கேட்குற நேரத்தில் பௌத்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்குவை அடைச்சி வச்சிருக்கிறாங்களே, அதுவும் இப்படி கஷ்டப்படுறாரு என்ற நேரத்தில் இனவாதத்தை தூண்டுறதுக்கான ஒரு கருத்தை மாதிரி அது சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நான் ஒரு சில செய்திகளில் பார்த்தேன், பலாங்கொட கசப்ப தேரர் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவர் உண்மையில தேரரே கிடையாதுன்னு சொல்லி செய்திகள்ல ஒரு சில சோசியல் மீடியா பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. அவர் உண்மையில தேரரே கிடையாதாம் என்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த நாளில் பதிவாகி இருக்கிற இந்த மாதிரியான சம்பவங்கள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.